நேர திருக்கடுக்குன்றத்துக்கு வராரு. சிவபெருமான் திருக்கடுக்குன்றத்தில் காட்சி கொடுக்கிறார். கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே. அங்கிருந்து புறப்பட்டார். சீர்காழிக்கு போறார். கும்பிட்டார். எல்லாம் சுத்தியாச்சு. மணி 8-10 ஆச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நேர எங்க போனார்? சிதம்பரத்துக்கு போயிட்டார். சிதம்பரம் கோயிலில் வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்பில் திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு சின்ன கோயில் இருக்கு. இவருக்கு உபதேசம் கிடைச்ச இடம் எது? திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். அதே பேரில் சிதம்பரத்தில் வடக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சந்நிதி. அங்கே போய் நிம்மதியாக உட்கார்ந்துட்டார். ஒரு முறை பிரகாரம் வரார். சிதம்பரம் 4 வீதி சிவபுராணம் பாடுறார். அடுத்த நாள் கீர்த்தி திரு அகவல் பாடுறார். திருவண்ட பகுதி பாடுறார். போற்றி திரு அகவல் பாடுறார். நிறைய பாடுறார். ஒரு ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கார். சிவபெருமான் ஒரு அந்தன கோலத்தில் வர்றார். அன்னைக்கு திருப்பெருந்துறையில் எப்படி காட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி செந்தழல் புரை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலுங்காட்டி அந்தணன்னாவதுங்காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. இப்போ அந்தன கோலம். இவர் உட்கார்ந்து இருக்கார் மாணிக்க வாசகர். சிவபெருமான் நிற்கிறார். ஐயா, நீங்கள் தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் சிவபெருமான் பேர் வச்சாரு. நீங்கள் நிறைய பாடியிருக்கீங்களா? ஏதோ அங்கங்கே பாடியிருக்கிறேன். அவன் போட்ட பிச்சை. சரி, நீங்கள் பாடின பாட்டையெல்லாம் சொல்லுங்க, நான் எழுதிக்கணும். ஓலை கொண்டாந்துருக்கேன், எழுத்தாணி கொண்டாந்துருக்கேன். நான் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி, அவர் ஆரம்பிச்சிட்டார். அவர் உட்கார்ந்துக்கிட்டு சொல்கிறாரு. சிவபெருமான் நின்றுக்கிட்டு எழுதுறாரு. எழுதின எத்தனை பாட்டு? திருவாசகம் 658 பாட்டு எழுதியாச்சு. கீழே கையெழுத்து போடுறார். மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. எடுத்துக்கிட்டாரா? நேர சிதம்பரத்துக்கு போனார். நடராஜா சந்நிதியில் வச்சார். மறைஞ்சிட்டார். அன்னைக்கு ஆனி மாதம் ஆயில்ய நட்சத்திரம். ஆமாம், இவர் உட்கார்ந்துருந்தாராம், அவர் நின்னாராம். ஏன் சார் எங்கேயோ பார்த்தாப்புல சொல்கிறீங்க? பார்த்தீங்களா? கள்ளப்புலக்குரம்பை நள்ளிருளில் நட்டம் தில்லையுட்கூத்தனே அல்லல் பிறவி சொல்லற்கரியானை சொல்லிய பாட்டு. திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. அவன் திருவடி கீழே நான் உட்கார்ந்து சொல்லிய பாட்டு. வருதா? நானா சொல்றேன்? மாணிக்க வாசக சாமி ஐயா திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. அவன் திருவடியை பார்த்தேன், இவளது பாட்டு வந்தது. முடிஞ்சுதா? கொண்டே வச்சாரா? விடிஞ்சுது. ஆனி மாதம் மக நட்சத்திரம். கோயிலை திறந்தா இவளது ஏடு. அற்புதமாக இருக்கு. கீழே என்ன எழுதியிருக்கு? மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. எல்லாம் ஓடி வந்தாங்க. மாணிக்க வாசகர் காலில் விழுந்தாங்க. கூட்டிக்கிட்டு போனா. உள்ளே போனார். நடராஜாவுக்கு முன்னால் நிற்கிறார். சாமி, இந்த திருவாசகத்துக்கு பொருள் என்ன சொல்லுங்கள். நானாக இருந்தால் பதவுரை, பொழிப்புரை, இலக்கண குறிப்பு, விளக்க உரை எல்லாம் சொல்லி கேட்குற அத்தனை பேரையும் தூங்க வச்சு விடுவேன். மாணிக்க வாசகர் என்ன சொன்னார்? கையை காமிச்சார். நடராஜா தான் பொருள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அவர் தான்மா மெய்ப்பொருள். இது மெய்ப்பொருளா பொய்ப்பொருளா? பொய்ப்பொருள். விழுந்தா முடிஞ்சு வச்சு. தூங்கையில் வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. அதானே மெய்ப்பொருள்.
காமிச்சாராம். அப்படியே ஜோதியில் கலந்துட்டேன். இப்போ ஒன்று கேட்குறேன், சிவபெருமான் வந்து எழுதி வாங்கினார்ல, ஏன்? மனோன்மணியம்னு ஒரு நூல், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாடக நூல் இல்லை, சுந்தரம் பிள்ளை. மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வேற, இது சுந்தரம் பிள்ளை. நம்ம திருநெல்வேலிக்காரர், எம்டிடி ஹிந்து காலேஜில் வேலை பார்த்தவர். அவருக்கு என்ன பேர்? சுந்தரம் பிள்ளை. அவர் சொல்கிறாரு, ஏன் நடராஜா மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை எழுதி வாங்கினார்? ஊழிக்காலம்னு ஒன்று வரும், எல்லாம் ஒடுங்கிடும், இந்த பூமி தண்ணிக்குள்ளே போயிடும். நமக்கு என்னைக்கு இருந்தாலும் வென சுனாமி தான், எழுதி வச்சுங்க, ஒடுங்கிடும். தண்ணியை உள்ளே இருக்கிற வடவாமுக அக்கினி உறிஞ்சிடும். அக்கினியை காற்று அணைச்சிப்படும், காற்றை ஆகாசம் இழுத்துப்படும். ஆகாசந்தான் நிற்கும், ஆகாசந்தான் சிதம்பரம். கடைசி பூஜை ராத்திரி 10:30 மணிக்கு சிதம்பரத்தில் தான், அதுதான் நிற்கும். எல்லாம் ஒடுங்கிரும். அம்பாள் சிவனுக்குள்ளே ஒடுங்கிடுவார், சிவபெருமான் மட்டும் நிற்பார். அவருக்கு பொழுது போகணுமா வேண்டாமா? என்னம்மா? பொழுதை போக்கப்படாது, பொழுதை பயன்படுத்தணும். பொழுது போனால் கிடைக்குமா? பொழுதை போக்கலாமா, பொழுதை பயன்படுத்தலாமா? போக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பிசாசுக்கு முன்னால் 3 மணி நேரம் இப்படியே உட்கார்ந்து இருக்கமில்ல, இது பொழுதை போக்குறது. நானும் தான் சில சமயம் தில்லானா மோகனாம்பாள்னு படம் போடுவேன், நான் பார்ப்பேனா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே உட்கார்ந்துருவேன். அப்புறம் பார்த்தா ராத்திரி 1:30 மணி ஆயிரும். ஏமாந்துட்டனே, நேரங்களவு போயிடுச்சே. நேரங்களவு போனால் கிடைக்குமா? களவு படாததோர்காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன், அளவு படாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எல்லாம் முடிஞ்சு சிவபெருமானுக்கு பொழுது பயன்படணும். பயன்படணும்னா நல்ல நூலை படிக்கணும், நல்ல நூல் கிடைக்கணும். நல்ல நூல் எங்கே கிடைக்கும்? தமிழில் தான் கிடைக்கும். தமிழில் எந்த நூல்? திருவாசகம் தான் உயர்ந்த நூல், எழுதிக்கோ அப்படின்னு யார் எழுதனாவான்? சிவபெருமான் எழுதினான். கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. நமக்கு ஒரு சந்தேகம், ஏன் யாரையாவது விட்டு எழுதி வாங்கப்படாதா? ஏன் சிவபெருமானே வந்தார்? யாரையாவது விட்டு எழுதி வாங்கினா அவன் பிரிண்டிங் மிஸ்டேக், எழுத்து தப்பாக விட்டுருவான். எத்தனை பேர் தப்பு பண்ணுறாங்க. காரியாலயம்னு எழுத சொன்னால் காரியலாயம்னு எழுதி வைக்கிறேன். ஆமாங்க, ஏகாதசின்னு எழுத சொன்னேன், ஏகதாசின்னு எழுதிவிட்டேன். அநியாயம் தானே? கோவலன் எழுத சொன்னாரா வாத்தியார், பய கேவலன் எழுதிவிட்டேன். காலை ஒடிச்சுவிட்டேன். வாத்தியார் கேட்டார், ஏண்டா காலை ஒடிச்சே? கோவலன் காலை ஏண்டா ஒடிச்சே? பய சொன்னான், கண்ணகியை விட்டுட்டு மாதவிட்ட போனான்ல, அதாஞ்சார் காலை ஒடிச்சுவிட்டேன். டேய், நானும் இனிமே கேவலன்னே எழுதுறேன்டா. சிலப்பதிகாரம் என்னத்துக்கு ஆகிறது? கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னான் புள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறேன். பிரிண்டிங் மிஸ்டேக். அவரே வந்து எழுதினாரா? எங்கேயாவது கிடைக்குமா? திருவாசகம் சிவலிங்கத்துக்கு சமானம். செட்டி நாட்டில் சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகத்தை வச்சு பூஜை இன்னைக்கு நடக்குது. திருவாசகம் யாரு? சிவபெருமான். இதுக்கு மேலே என்னம்மா சொல்ல முடியும்? இன்னும் இருக்குது. நான் ஒன்றும் முன்னுரை தான் போட்டிருக்கேன். நம்ம பேச்செல்லாம் சிவராத்திரி அன்னைக்கு வைக்கிற பேச்சு. இப்போ மணி ரொம்ப ஆச்சு. நான் 8 மணிக்கு நிறுத்த பார்த்தேன், உங்கள் முகத்தை பார்த்தேன்,
நிறுத்துறாப்பில் இல்லை. நல்லது. மாணிக்கவாசக பெருமான் பிள்ளையாரை பற்றி பாடவே இல்லை. மாணிக்கவாசக பெருமான் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் பிள்ளையாரை பற்றி பாடவே இல்லை. ஏன்? பிள்ளையார் வணக்கம் வர்றதுக்கு முன்னாலே மாணிக்கவாசகர் வரலாறு 3ஆம் நூற்றாண்டு. முருகனை பற்றி பாடியிருக்காரா? 2 இடத்துல பாடியிருக்கார். திருப்பொற்சுண்ணம் நல்வேலன் தாதை. என்னது வேலன்னா யாரு? என்ன வேலூரில் இருந்துக்கிட்டு வேலன்னா தெரியாமல் இருக்கலாமா? நல்வேலனா, நல்ல வேலனுடைய அப்பா. இன்னொரு இடம் எங்கே தெரியுமா? திருவுந்தியார். பாலகனார்கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீவர குமரந்தன் தாதைக்கே. குமரனுக்கு அப்பா. குமரன்னா யாரு? முருகன். முருகன் குமரன் குகன் என்று முடிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். 2 இடத்துல திருவாசகத்தில் முருகப்பெருமான். வெளிநாட்டில் இருந்து ரெவரண்ட் ஃபாதர் ஜியு போப் இங்கே வந்தார். திருவாசகத்தை படித்தார். கண்ணீர் வந்துருச்சு. லண்டனுக்கு போனார். ஒரு சாமியார்கிட்ட சொன்னார், நம்ம மேல்நாட்டில் உள்ள அத்தனை சமய இலக்கியங்களையும் ஒரு தட்டில் வச்சு திருவாசகத்தில் ஒரு வரியை, ஒரு பாட்டு இல்லை, ஒரு வரியை ஒரு தட்டில் வச்சா திருவாசகத்தட்டு கீழே இருக்கும், மேல்நாட்டு தட்டு மேலே போயிடும். இனிய ஒரு வரியா? எந்த வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைக்கிற பொழுது கூட கடவுள் என்னை விட்டு போகலை, நான் கடவுளை விட்டு போக தயார், அவர் விட மாட்டேங்கிறார். நான் எங்கேயோ போக நினச்சா கூட ஞாயிற்றுக்கிழமை என்னை கொண்டாந்து வேலூரில் கோயிலுக்குள்ளே உட்கார வச்சு திருவாசகம் கேள்றா அப்படின்னு என்னை அவர் மறக்க மாட்டேங்கிறாரு. ஜியு போப் 1904 இறக்க போகிறார். அவர் தான் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். 1900 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். உடனே பிரெஞ்சில் வந்துருச்சு, உடனே லத்தீனில் வந்துருச்சு, உடனே ரஷ்ய மொழியில் வந்துருச்சு. உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். 1935 முதலில் அச்சேற்றப்பட்ட திருமுறை திருவாசகம். மற்றெல்லாம் அப்புறம்தான். 1935 சிவக்கொழுந்து கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர். சார் அச்சதி வருது சார். வரட்டும் சார், எல்லாரும் ஆஃபர் போடுவாங்க. போடட்டும் சார், நம்ம என்ன பண்றது? கோல்ட் ரேட் ஹை, எலெக்ஷன் டைம், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஆஃபர் கொடுக்க முடியும்? நம்ம எம்என் ஜுவல் பார்க்கல ஐஸ்வர்யம் தரும் அக்ஷய தீர்த்தி இந்த ஆஃபர்ல கோல்ட் ஜுவல்லரி எல்லாத்துக்குமே பிளாட் 7.99% பேசிஸ் தர போற மக்களே. நீங்க கோல்ட் ஜுவல்லரியில எலக்ட்ரோஃபோமிங் வாங்கலாம், ஆன்டிக் வாங்கலாம், குந்தன் வாங்கலாம், காஸ்டிங் வாங்கலாம், எந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசைன்ஸ் வாங்கலாம், எல்லாத்துக்குமே பிளாட் 7.99% பேசிஸ். சில்வர் ஆர்டிகல்ஸ்க்கு செய்கூலி சேதாரம் இல்ல. சில்வர் ஜுவல்லரிக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் கொடுக்க போறோம். அந்த கவுண்டருக்கு எல்லா ஜுவல்லரிக்கும் செய்கூலி சேதாரம் 0 மக்களே. இன்னைக்கு என்ன ரேட்டுக்கோ +3% ஜிஎஸ்டி கட்டிட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு ஆஃபர் கொடுத்ததே கிடையாது. டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஜென்யூன் BBS1 EF எக்ஸலன்ட் கட்டுக்கு 58,000 rupees கரெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் எம்என் ஜுவல் பேக் 8 கிராம், 4 கிராம், 2 கிராம், 1 கிராம் காயின் வாங்கிருப்பீங்க. 1/2 கிராம் காயினும் 250 மில்லி காயினும் இன்ட்ரெஸ்ட் பண்றோம். இந்த அக்ஷய தீர்த்தியில எல்லாரும் நகை வாங்கின ஒரு இன்டென்ஷன்ல ஒரு நல்ல எண்ணத்தோட இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கோம். அக்ஷய தீர்த்தி ஏப்ரல் 19 and 20. ஆனா நம்ம ஆஃபர் ஏப்ரல் 15th இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் 26 வரைக்கும் இருக்கு மக்களே. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள்.
24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் 100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari ni sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5 on 5, மில்க் 3 on 5. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2 on 5. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5. டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5. பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி பார்மா, மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் 100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 monthஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group.